ஹாய் ஃபேமிலிஸ், இது எங்களுக்கு வீக்கெண்டுன்றதுனால ஷாப்பிங் பிளான் பண்ணோம். ஸோ ஓகே, ஷாப்பிங்க்கு காஸ்கோ போனோம். ஸோ காஸ்கோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போடுறது எல்லாமே வந்து ரேட்ஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ஸ் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ன்றதுனால மோஸ்ட்லி பிளான்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிளான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிளான்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது சில்ட்ரன்ஸோட பார்க்கிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு ஸ்விங் செட்டே வச்சுருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சன் செட்டே இருந்தது. சரி ஓகேவா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், இதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டொமேட்டோ பார்க்கலான்னு போனோம். டொமேட்டோஸ் வந்து பார்த்தா அங்கே ஒரு கன்ஃபியூஷன், என்னடா அது 4 வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம எதடா சூஸ் பண்ணுறது, இதில் வேறு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர். ஒரு பேர் பார்த்தா செரிஸ் டொமேட்டோஸ்ன்றான், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் டொமேட்டோஸ்ன்றான். ஐயோ என்னடா சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி ஓகே, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த டொமேட்டோஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே பொட்டோட்டோஸ் பார்க்க போனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எதடா எடுக்கிறது, ஏதோ வந்து கோல்டு பொட்டோட்டோஸ்ன்றான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் இருந்துச்சு. சரி ஓகே, நான் பேக்கிங் தான் எடுத்தேன். இது பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்வீட் ஆனியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆனியன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆனியன் தான் செட் ஆகும். ஏன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆனியன் பார்த்து ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் தான். எப்படி இது எனக்கு 2 வீக்ஸ் வரும். ஸோ ஃபுல் பேக்கேஜோடு வச்சுருந்தாங்க. ஸோ நான் இது எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சம்மர் டைம்ன்றதுனால எதனா ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் பார்க்க போனால் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தான் பார்த்தேன். இந்த ஆரஞ்சு பார்த்தா ஐயோ என்னடா இதுவும் ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கேன், நாம் இதை தான் எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ஓகே மாண்ட்ரன்ஸ் ஆரஞ்சு எடுத்துக்கோம். இதை தான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ நான் அதே எடுத்துகிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், கேரட் தான் வாங்க போனேன். என்னடா அது எல்லாமே பல்காகவே இருக்குது, என்னவாட இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, காஸ்கோன்றது அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் கடை. ஸோ இங்கே வாங்குறது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 10 LB வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு 2 வீக்ஸ் வரும். இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து ஸ்டோரேஜ் செட்டு. எங்களுக்கு வந்து கார்டனுக்கு தேவையான எல்லா வந்து பொருட்களையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த லான் பார்ட்டி ஷெட் தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலிஸ், நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் பே பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.